போதைப்பொருள் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை வேப்பேரியில் உள்ள அனிதா மெதடிஸ்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றது. சென்னை வேப்பேரியில் அமைந்துள்ள அனிதா மெதடிஸ்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் துணை இயக்குநர் வைபவ் ஸ்ரீவாஸ்தவா, நியூஸ் 7 தமிழ் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாடினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய வைபவ் ஸ்ரீவாஸ்தவா, போதைப்பொருள் என்றால் என்ன, அதனால் ஏற்படும் உடல் மற்றும் மனத்தீமைகள் என்ன என்பதை விளக்கி இளம் தலைமுறையினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஷியாம்குமார், மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் தனது உரையை தொடங்கி போதைப் பொருளின் தீமைகள் மட்டுமல்லாமல் சைபர் குற்றங்களின் அபாயங்களையும் தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் இந்நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என தெரிவித்தனர். At Anita Methodist School, we had decided to run awareness program every term, and this term we wanted awareness on drug abuse. So today we had a very interesting eye-opener program conducted for our children from class 7 to 12. It was very informative, and with practical example the message reached children, and I'm sure this is going to be useful for our children. They are going to say yes to life and no to drugs. இந்த நாளில் நம்முடைய அனிதா மெத்தடிஸ்ட் ஸ்கூலில் வந்து ட்ரக் அவேர்னஸ் மற்றும் சைபர் கிரைம் அவேர்னஸ் குறித்து ஒரு தெளிவான ஒரு என்லைட்னிங் செஷன் நடைபெற்றது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நியூஸ் 7க்கு சந்தோஷமாக நன்றி சொல்கிறோம். முக்கியமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். க்யூரியாசிட்டி, கான்ஃபிடென்ஸ், கான்ஸ்டன்சி, ஸோ இந்த காரியங்களை குறித்து பிள்ளைகள் கற்றுக்கொண்டாங்க. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ட்ரக்ஸுக்கு நோ சொல்லணும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் கிளாஸ் 10லேருந்து இந்த செக்ஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். எங்கள் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரும் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருந்தாங்க. எனக்கு கிளியராக எப்படி அவங்கள கைட் பண்ணணும், எனக்கு எப்படி ட்ரக் அது பேசிக்காக தெரிஞ்சது இப்போது கிளியராக தெரியுது. எந்த விதத்துலலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, எப்படிலாம் இதை விட்டு வெளியே வரலாம். இப்போது இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ட்ரக் அது பக்கம் கூட போக மாட்டேன். எனக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவர் நிறையா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல விதத்தில் சொன்னாங்க. கரேஜ், கான்ஃபிடென்ஸ், க்யூரியாசிட்டி, இந்த மாதிரி 3 விஷயம் நம்மளுக்கு இருந்தால் நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். எனக்கு இருக்க நாலேஜ் வச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸே ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த நம்பர் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சே இருந்தாலும் இப்போ அது இன்னொரு வாட்டி எங்களுக்கு தெரிய வச்சு 1933 அப்படின்ற நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கோ சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயம் வந்து நாங்கள் மட்டும் அதில் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அஃபெக்டாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் எப்படி வந்து அதை வெளியே கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம்.